திருவண்ணாமலை அருகே பள்ளி கட்டிடம், சாலை போன்றவை சீரழிந்து கிடப்பதை கண்டித்து கிராம மக்கள் சாலையில் நாற்று நடும் போராட்டம் நடத்தியிருப்பதாக அறிவித்துள்ளனர். போலூர் அடுத்த செய்யானந்தல் கிராமத்தில் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பள்ளிதான் இது. எந்த நேரமும் இடிந்து விழக்கூடிய பழைய கட்டடம். பல அறைகளில் வானம் தெரியும் அளவு கூரையே இல்லை. அந்த பள்ளிக்கு போகும் சாலையோ அதைவிட மோசம். சேரும் சகதியும் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் இந்த பாதை வழியாகத்தான் பிள்ளைகள் பாழடைந்த வகுப்புகளுக்கு செல்ல வேண்டும். பாம்பு நடமாட்டமும் உள்ளது. பாழடைந்த கிணறும் மாணவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தும் ஒரு வேலையும் செய்யாமல் அரசாங்கம் தங்களுக்கு சம்பளம் இலவசமாக கொடுப்பதாக கற்பனையில் மிதக்கும் அதிகாரிகள் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஊர் மக்கள் வேதனை தெரிவித்தனர். பசங்க அந்த கேட்டில் பார்த்தீங்களா, அந்த கேட்டில் தான் போகணும். அதில் எப்படி போகிறது? பிரதமர் என்ன முழு சுகாதார திட்டம்னு கொண்டுறாரு, வண்டி அந்தந்த ஊருக்கு கொடுத்துக்கிறாரு. என்ன லாபம்? இருக்கிறவங்க இது பண்ண தானே அதிகாரம் பண்ணிடுறாங்க, போட்டுடுறாங்க. அவங்க பரவாயில்ல, செய்கிறவங்க யாரு? கேழகிறவங்க தான் தெரிவித்தனர். பள்ளியையும் சாலையையும் சீரமைக்காவிட்டால் சாலையில் நாற்று நடும் போராட்டம் நடத்த இருப்பதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர்.